ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன விடுகதைன்னு பார்க்கலாம். பூ கொட்ட கொட்ட ஒன்றையும் தனியே பொறுக்க முடியவில்லை, அது என்ன? இதுக்கு ஆன்சர் மழை துளி. பூ கொட்ட கொட்ட ஒன்றையும் தனியே பொறுக்க முடியவில்லைன்னா அது மழை துளி. அடுத்த விடுகதை. எழுதி எழுதியே தேய்ந்து போனான், அவன் யார்? இதுக்கு ஆன்சர் பென்சில். எழுதி எழுதி பென்சில் கரைஞ்சி போயிடும். நெக்ஸ்ட் ரீடில் பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், அது என்ன? பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், அது என்ன? இதுக்கு ஆன்சர் வெண்டைக்காய், லேடிஸ் ஃபிங்கர். அடுத்த விடுகதை. குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டுறான், அவன் யார்? குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டுறான், அவன் யார்? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சொல்லுங்க. குண்டு சட்டினா பாத்திரம், ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டு அதில் ரோஸ்ட் பண்ணுவோம்ல, கரண்டி, அதுதான். அடுத்த விடுகதை. எங்க அக்கா சிவப்பு, ஆனால் குளித்தால் கருப்பு, அவள் யார்? இதுக்கு ஆன்சர் அடுப்பு கறி. அடுத்த விடுகதை. கடல் நீரில் வளர்ந்து நல்ல நீரில் மடிவது என்ன? கடல் நீரில் வளர்ந்து நல்ல நீரில் மடிவது என்ன? இதுக்கு ஆன்சர் உப்பு, சால்ட். அடுத்த விடுகதை. இரவில் பூமிக்கு வருவான், இரவு முழுவதும் இருப்பான், காலையில் சொல்லாமல் கொள்ளாமல் போய்விடுவான், அவன் யார்? இதுக்கு ஆன்சர் நிலாவும் நட்சத்திரமும். அடுத்த விடுகதை. பச்சைக்கா சிவப்புக்கா. பச்சை அக்கா, சிவப்பு தங்கை. வாய்க்குள் போனால் கதவு அடைச்சிடுவாங்க, அது என்ன? பச்சை அக்கானா பச்சை மிளகாய், சிவப்பு அக்கானா சிவப்பு மிளகாய். இது சாப்பிடும்போது காரத்தால் வாய் அடைச்சி போயிடும். அடுத்த விடுகதை. காட்டிலும் வயலிலும் பட்டு துணி கடை வைக்கிறாள் செல்லம்மா, அவள் யார்? இதுக்கு விடை மயில், பீகாக். அடுத்த விடுகதை. அரைக்க அரைக்க கரைந்திடுவாள், ஊருக்கே மனம் தருவாள், அவள் யார்? இந்த விடுகதை ரொம்ப ஈஸி.
இதுக்கு ஆன்சர் வந்து என்னதுன்னாக்கா சந்தனம், சாண்டல். அரைக்க அரைக்க மனம் தருவாள்.